இது ஒரு சாதாரண மலைன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றளவும் பழமை மாறாத ஒரு பழங்குடி கிராமம் தான் இந்த பாலமலை. இங்கே நோ ரோட்ஸ், நோ நெட்வொர்க், ஒரு பொட்டி கடை கூட இருக்காது. ஆனால் மகிழ்ச்சியும் பழமையும் நிறைஞ்சு இருக்கும். அம்மா நம்ம அலையிட போற நம்ம தமிழ்நாட்டில இருந்து தனித்து விடப்பட்ட ஒரு கிராமம்னு கூட சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வர எந்த அடிப்படை வசதியும் முழுசா இவங்க கிட்ட சென்றடைய விட மாட்டேங்கிறாங்க. அதிகாரிங்க இங்க வந்து யாரும் பாக்குறது இல்ல. ஏற்கனவே இந்த மக்களோட நிலபகரிப்பு பத்தி ஒரு ஆர்டிகல் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த பாலமலை மக்களோட லைஃப் ஸ்டைல ஒரு 2 days அங்கேயே ஸ்டே பண்ணி ஒரு டீட்டெயிலான ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ண போறோம். ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாம கஷ்டப்படக்கூடிய இந்த மக்கள் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அரிசி சாதங்கிறதே ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிறாங்க. முக்கியமா கம்பு, சோளம், ராகி, வரகு, சாமை, திணை இந்த மாதிரி தானியங்களை தான் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. அதனால இயல்பாவே உடல்நல கோளாறுங்கிறது அரிது தான். அதை தாண்டி வரக்கூடிய விசக்கடி, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இவங்களே பச்சிலை வைத்தியம் பண்ணிக்கிறாங்க. விஷம் வெடி வந்துரும். ரீசெண்டா தாங்க இந்த மக்களுக்கு மண் பாதையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுல டிரைவ் பண்றதே மிகப்பெரிய ரிஸ்க். அதுல டிராவல் பண்றது அதோட சவாலா இருக்கும். நடந்தான் போகணும், நடந்தா வரணும். எப்பயாவது இந்த பிக்கப் ட்ரக் மட்டும் போகும், அதுல ஷேர் பண்ணி ஏறிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பழமையான கிராமத்துல ஸ்டே பண்ண பிடிக்குமாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சிட்டி லைஃப் தான் எனக்கு பிடிக்குன்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க.